ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் மொத்தம் 31 நாட்கள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 2/10/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 16/10/2024 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி கால புருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் முதல் ஒரு வாரம் கன்னி ராசியில் இருக்கார், உச்ச நிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த 19 நாள் துலாத்துலேயும், அதுக்கப்புறம் கடைசி வாரம் விருச்சிகத்திலையும் இருக்கார். ராசியை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். இது ஒன்றே போதும், 50% ஜெயிச்சிடலாம். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். ராசியில் உச்சம், 2ஆம் இடம் போனாலும் ஓகே தான். 3ஆம் இடமும் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கார். அப்போ ராசிநாதன் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த புத பகவான் உச்சநிலை பெறுவதும் குரு பார்வையில் இருப்பதும் மிக மிக சிறப்பு. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கணக்கியல் நிபுணர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், நகைச்சுவையாளர்கள். நகைச்சுவைனாலே புதன் வச்சு தானே வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜோதிட அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் அவர் ராசியில் இருக்கிறார் 5 நாள். அடுத்த 5 நாள் 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு போகிறார். கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் 12 குடையவன் நீச்சம் அடைவது சிறப்பு. சூரியனால் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ராஜயோகம்லாம் வேணாம், 12 குடையவன் மைனஸு, அவன் போய் நீச்சம் அடைகிறது ஒரு மைனஸு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். மற்றபடி சூரியன் ராசியில் இருக்கிறது ஒரு முதல் 15 நாள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், டென்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை ஏற்படக்கூடிய நிலை, கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2 வாரம் 2ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கார். அவர் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போ பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அற்புதமாக இருக்குமா? அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படுமா? குதூகலம் ஏற்படும். இதை தாண்டி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் சிறப்பாக இருக்கும். இந்த புதன் 2ஆம் இடத்துல 19 நாள் இருக்கார் துலாத்தில். ஸோ அற்புதமான ஒரு சூழல் இருந்த போதிலும் இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்க்கிறார். அங்கே போய் கடைசி ஒரு வாரம் புதன் அங்கே தான் இருக்கார். சுக்கிரன் 17 நாள் அங்கே இருக்கார் 2 குடையவன்.
அப்போது பார்க்கும் பொழுது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவார்கள். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவார்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. அற்புதமான ஒரு நேரம், திருவருளும் குருவருளும் நிறைந்த காலகட்டமாக இந்த ராசிக்கு அமைவது இந்த மாதம் மாபெரும் சிறப்பு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சூப்பர். 4ஆம் இடத்து அதிபதி குரு 9ல் போய் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் பாக்கியமான சூழல், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதுவும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய தருணம். பூர்வீகத்தில் ஏதாவது நல்ல தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறுவீர்கள். மற்றபடி சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் முழுவதும் அற்புதமான ஒரு மாதமாக அமைந்து முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கூட அமையும். குழந்தைகளால் பெருமைகள் பெறக்கூடிய மாதம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். எதிரிகளால் பிரச்சனைகள் வரும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி 7 ராகு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. நண்பர்களை சொல்லி புரிய வைங்க. நண்பர்களுக்கு உங்களுக்கு அவங்க ஏதோ நல்லது பண்ணுறேன்னு போய் கட்சியில் உங்களுக்கு பிரச்சனையாகும். எச்சரிக்கையோடு இருங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்குமா என்று சொன்னால் இல்லை. எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அன்றைக்கி பார்த்துக்குங்க. வெளிநாடு செல்வதற்கான ஒரு தருணம் இப்பொழுது இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். வெளிநாடு போகணுன்னா நீங்கள் நம்பி போகலாம். இந்த ராகு பகவான் நல்லதையே செய்வார். பிரம்மாண்டத்தை தருவார். நல்ல சம்பாத்தியத்தை தரப்போகிறார். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிற மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதால அற்புதமான காலம். எல்லாம் அவன் பார்த்துப்பான், மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்ற மாதிரி கடவுள் பார்த்துப்பார். 9 பாக்கியஸ்தானங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்துட்டால் அப்புறம் வேறு என்னங்க வேணும்? ஈஸிலி டு கெட். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை. முயற்சி செய்தால் தானாக நடக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இதர தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, ரசாயன துறையில் இருக்கிறவங்க, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 12 என்பது அயன சயன போகம். இந்த அயன சயன போகம் என்ற இடத்துல சனி பார்வை இருக்கிறதுன்னு சொன்னால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். செலவினங்கள் ஏற்படும். அது மருத்துவ செலவு உங்களுக்காக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்க வேறு யாருக்காவது இருக்கலாம். அப்படி மருத்துவ செலவுகள், அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த 3 நாளும் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க.
நம்ம சந்திராஷ்டமம்னு சொன்னாலே நீங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. அலுவலகத்துக்கு தினசரி அலுவலகம் போனாலும் அந்த பணிக்கு பயன்படுத்தாதீங்க. வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க, இல்லை ஆட்டோ பிடிச்சி போங்க. ஏன்னு சொன்னால் சந்திராஷ்டமத்தில் நீங்கள் வண்டியில் போகிறீங்க, சொந்த வண்டியில் போகிறீங்கன்னா வழியில் நின்று போயிடும். அப்புறம் வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இல்லை அப்புறம் 1 ஹவர் 2 ஹவர் லேட்டுனா பரவாயில்ல, அரை நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் லீவு போட வேண்டிய சூழ்நிலை வரும். இதே வாடகை வண்டின்னு சொன்னால் ஏதோ ரிப்பேர்னால் அதை மாற்றிட்டு இன்னொரு வண்டி போயிட்டே இருக்கலாம். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை, எச்சரிக்கை தேவை. மற்றபடி உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலம்னு சொன்னோம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், இன்டீரியர் டெக்கரேஷன், மாடுலர் கிச்சன், ஒப்பனை கலைஞர்கள், வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், ஆர்டிஸ்ட்டுகள், மற்றபடி ஓவியர்கள், பெயிண்டர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். நல்ல காசு பணம் பார்க்க போகிறீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. காசு பணம் பார்க்க போகிறீங்க, கையில் காசு பணம் பொருளும், சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு சூழல். நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.